இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 நாளாகமம் 29:9. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். இங்கே தேவனுக்கு எல்லாருமே காணிக்க உற்சாகத்தோடும் சந்தோஷமாய் செலுத்தினாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருமே தாவீது ராஜா போல் ஐஸ்வர்யம் உள்ளவங்களாக இருந்தனாலையும் எந்த கவலைகளும் இல்லாதவங்களாக இருந்தனாலையும் தான் தேவனுக்கு சந்தோஷமாக காணிக்க செலுத்தினாங்களா? இல்லை. எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் இருந்த போதிலும், பணம் பற்றாக்குறை இருந்த போதிலும் தேவனுக்கு சந்தோஷமாக காணிக்கை செலுத்தினாங்க. ஆனால் நாம் காணிக்கை செலுத்தும் போது முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குதா? இல்லை முகத்தில் சோகத்தை வச்சுக்கிட்டு நான் புலம்பிக்கிட்டேவும் காணிக்கை செலுத்துகிறோமான்னு யோசித்து பார்க்கணும். நம்மளோட கவலைகளை நினச்சிக்கிட்டு தேவனுக்கு காணிக்கை செலுத்தும் போது உற்சாகம்ன்ற இடம் எதுவும் இல்லாமல் வெறுமையாக காணப்படுது. நம்ம செலுத்துறது வெறும் காணிக்கை மட்டும் இல்லை, நாம் தேவன் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்கோன்றதை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்பு. எவ்வளவு சோகம் இருந்தாலும் தேவனுக்கு நம்ம சந்தோஷத்தோடு காணிக்கை செலுத்தும் போது நம்மளோட காணிக்கையை தேவன் பார்க்காம நம்மளோட நம்பிக்கையை தான் கடவுள் பார்க்குறாரு. முக்கியமாக நம்ம சகல ஆசீர்வாதத்தோடு இருக்கும்போது சந்தோஷமாக முழு மனதோடு காணிக்கை செலுத்துறதை விட நம்ம கஷ்டப்படும் போது தேவனுக்கு சந்தோஷமாக மனதார காணிக்கை செலுத்துறது தான் பெரிய விஷயம். அப்படிப்பட்ட காணிக்கை தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கும். ஆமேன்.